அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான திட்டங்கள் வரிசையில் 5வது திட்டமான பாதம் பாதுகாப்பும் திட்டம் என்ற திட்டத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோங்க. ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் மிக முக்கியமான திட்டங்கள் சமீப காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் அந்த 4 மிக முக்கியமான திட்டங்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A மெயின்ஸ் தேர்விற்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டங்கள்லேருந்து நிச்சயமாக கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாதம் பாதுகாப்பும் திட்டம். ஸோ தமிழ்நாடு அரசினுடைய மிக முக்கியமான திட்டம்னு பார்த்தீங்கன்னா பாதம் பாதுகாப்பு திட்டம். பாதம் பாதுகாப்பு திட்டம்னா என்ன? சிம்பிளாக சொன்னால், ஒற்றை வரியில் சொன்னால், நீரிழிவு நோயாளிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடாது. ஸோ இந்த நீரிழிவு நோயினால் பார்த்திங்கன்னா சுகர்னு சாதாரணமாக நம்ம எளிமையான வார்த்தையில் சொன்னால் சுகர் பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நீரிழிவு நோயாளிகளுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரிச்சுட்டு வந்து கொண்டே இருக்கிறதுனால அதை பாதுகாக்கணும், குறிப்பாக அதை தடுக்கணும். குறிப்பாக அதனால் நீரிழிவு நோய் ஏற்படுறதுனால பாதங்களை என்ன சொல்கிறது, கட் பண்ணி எடுக்கிறது, அங்கங்கே சின்ன சின்ன விரலை எடுக்கிறது, அதிகமான பாதிப்பு ஏற்பட்ட இல்லை காலையவே எடுக்கிற மாதிரி சூழல் கொண்டு இருக்கிறதுனால ஸோ இதை பாதுகாக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசு ஒரு முன்னோடி திட்டமாக இந்த பாதம் பாதுகாப்பும் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இதுக்காக அரசாணையை வெளியிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு பாதம் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பாத மருத்துவ மையங்கள் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணை வெளியிடுறாங்க. எப்போ வெளியிட்டாங்கன்னா அக்டோபர் 28, 2024 வெளியிடுறாங்க. இந்த பாதம் பாதுகாப்பு திட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீரிழிவு நோய் பாத பாதிப்புகளை தவிர்க்கணும். நீரிழிவு பாத பாதிப்புகளுக்கான மருத்துவத்தின் மூலம் கால் இழப்புகள் ஏற்படுவதை தடுப்பதற்கு வழிவகை செய்யணும். நீரிழிவு நோயாளிகளின் மருத்துவ சேவைகளை மேம்படுத்தணும். சர்க்கரை நோயால் கால் பாதங்கள் பாதிக்கப்படுவதை தவிர்க்கணும். கால் அகற்றப்படுவதை தடுக்கணும். இதுதான் மிக முக்கியமான நோக்கமாக கருதப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா 2022-23 பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த கால் பாதுகாப்பு திட்டத்தை. அதுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் மருத்துவ மையம், கால் பாதுகாப்பதற்காக மருத்துவ மையம் ஏற்படுத்தப்படணும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த கால் பாதுகாப்பு திட்டத்தினுடைய முக்கிய செயல்பாடுகள்னு எடுத்துக்கினா, மாநிலத்தின் முதன்மையான மக்களை தேடி மருத்துவ திட்டத்தின் கீழ் இத்திட்டம் கட்டமைக்கப்பட்டு ஒருங்கிணைந்த பாத மருத்துவ சேவைகளை 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மூலமாக வழங்க திட்டமிட்டிருக்காங்க. ஸோ மெயினாக மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஏற்கனவே ஒரு ஃபேமஸான திட்டம். அந்த திட்டத்தின் கீழே இந்த திட்டத்தை வடிவமைச்சிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 அரசு கல்லூரி மருத்துவமனைகள் மூலமாக இதை செயல்படுத்த போகிறாங்க. இது போன்ற ஒரு முன்னெடுப்பை நாட்டிலேயே ஒரு கவர்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும்தான். அதுவும் எடுக்கிறது இந்த மாதிரி நீரிழிவு நோய்க்கான பாதுகாப்பை மேம்படுத்துன்றதுக்காக கொடுப்பது இதுவே முதல் முறையாக உள்ளன. நீரிழிவு பாதத்தை முன்கூட்டியே கண்டறிந்து துண்டிக்கப்படுவதை தடுக்கும் திட்டமான பாதம் பாதுகாப்பும் திட்டத்தின் கீழ் சுமார் 8000 அரசு மருத்துவர்கள் மற்றும் 19,000க்கும் மேற்பட்ட மக்களை தேடி மருத்துவ பணியாளர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே பயிற்சி அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியை பொறுத்தவரையும் இந்த ஆண்டு சுகாதார பட்ஜெட்டில் முக்கிய அறிவிப்புகள் ஒன்றை செயல்படுத்துவதற்கான தொடக்க புள்ளியாக இருந்தது. நீரிழிவு பாதத்தை முன்கூட்டியே கண்டறிந்து துண்டிக்கப்படுவதை தடுக்க 26.62 கோடி செலவில் 26.62 கோடி செலவில் மாநிலம் முழுவதும் ஒருங்கிணைந்த கால் பாதுகாப்பு திட்டத்தை செயல்படுத்துகிறது. இதன் கீழ் அனைத்து சுகாதார ஆரம்ப நிலையங்களிலும் கால் பரிசோதனை மையங்களும் 100 அரசு மருத்துவமனைகள் மற்றும் 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் கால் கிளினிக்குகளும் ஏற்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க பட்ஜெட்டில். 15 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நீரிழிவு கால் அறுவை சிகிச்சை சேவை வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. பாதம் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2022 அக்டோபரில் 1.05 கோடி ரூபாய் செலவில் கால் கிளினிக் துவங்கப்பட்டது. அப்போது டைரெக்டாக கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, பாதம் பாதுகாப்பு திட்டத்துக்காக எந்த மருத்துவமனையில்
கால் கிளினிக் ஏற்படுத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில். மிக முக்கியமாக இந்தியாவில் நீரிழிவு பாதிப்பு கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் அதிகமான நோயாளிகள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு உள்ள இந்தியாவில் 25% பாத பாதிப்புகளாலும் அவதியுறுவதும், அதில் 85% பார்த்தீங்கன்னா கால்களை இழக்க நேரிடுறது ஒரு தேசிய பேரிடராகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரையும் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்குது? 10 கோடி பேர் இருக்காங்க. அதிலும் குறிப்பாக 25% பார்த்திங்கன்னா பாத பாதிப்புகளாலும், மீதி இருக்கிற 85% கால்களை இழக்க நேரிடுறதும் ஒரு தேசிய பேரிடராக இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் 80 லட்சம் மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு மெயின்ஸை பொறுத்தவரையும் குரூப் 2 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 1 மெயின்ஸாக இருந்தாலும் சரி, நடப்பு நிகழ்வு சார்ந்த பகுதியில் டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபார் எக்ஸாம்பிள் பாதம் பாதுகாப்பு திட்டம் பற்றி ஒரு சிறு குரூப் வரைக, அல்லது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு மக்களின் மிக முக்கியமான திட்டங்களை விவரன்னு கேட்கலாம். அல்லது 10 மார்க்கில் ஒரு 3 திட்டங்கள், மக்களை தேடி மருத்துவ திட்டம், அடுத்து பார்த்திங்கன்னா பாதம் பாதுகாப்பு திட்டம், இப்படின்னு ஒரு 3 திட்டத்தை பற்றி வரைந்து ஒரு சிறு குறிப்பு வரைகன்னு கூட கேட்பாங்க. ஸோ நமக்கு அது என்னன்றது தெரியணும். அதுக்கடுத்து மிக முக்கியமான இப்போ 10 கோடிக்கு மேலே இந்தியாவில் நீரிழிவு நோய் பாதிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் 80 லட்சம் பேர் நீரிழிவு நோயால் பாதிச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இன்ட் பண்ணி ஒரு எப்போவுமே இன்ட் பண்ணுறது பிளாக் பெனில் தான் நம்ம எப்போவுமே எக்ஸாம் எழுதுவோங்க. அதிலும் குறிப்பாக என்ன சொல்கிறது, ஒரே ஒரு அண்டர்லைன் பண்ணுவோங்க. இந்த ஸ்டாரு ஏரோ மார்க்கெல்லாம் நம்ம போடக்கூடாது. ஏன்னா அது போட்டால் அவர் பேப்பரை வேலிடேஷன் பண்ண மாட்டாங்க. நீரிழிவு பாத பாதிப்புகள் ஆரம்ப நிலையில் கண்டறியப்படாவிட்டால் ஆபத்தான பின் விளைவுகளும் கிருமி தொற்று மற்றும் கால்களை இழக்கும் அபாயம் ஏறுகிறது. 85% நீரிழிவு தொடர்பான கால் அகற்றல்கள் காலத்தை கண்டறியப்பட்ட நோய் அறிகுறிகள் மற்றும் இடையீடுகளின் மூலம் முற்றிலும் தவிர்க்கக்கூடியதே ஆகும். குறிப்பாக இந்த கால் பாதுகாப்பு திட்டத்தில் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. என்னென்னா 80 லட்சம் பேர் பரிசோதனைக்கு உட்படுத்த இலக்கு நிர்ணயித்திருக்காங்க. அதே போல் பாத மருத்துவ மையங்கள் நம்ம மேலே பார்த்ததா 100 அரசு மருத்துவமனைகள், 21 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் பாத மருத்துவ மையங்கள் நிறுவப்படும் சொல்லிட்டு, அதே போல் 15 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நீரிழிவு பாத அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளும் வசதிகளை ஏற்படுத்தி தரப்படும் சொல்லிட்டு இந்த திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக கால்புண் தவிர்க்கணும், கால்புண் மருத்துவம், நீரிழிவு பாத அறுவை சிகிச்சைகள், புனர்வாழ்வு அம்சங்களையும் ஒருங்கிணைக்கிறது தமிழ்நாடு அரசு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஸோ மிக முக்கியமாக பாதம் பாதுகாப்பு திட்டம்னா என்ன, இது எப்போ தமிழ்நாடு முழுசும் தொடங்க போகுதுன்னு சொல்லிட்டு அரசாணை ஜிஓவே வெளியிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதனுடைய திட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன, அடுத்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் என்ன, இந்தியாவில் நீரிழிவு நோய் எவ்வளோ பாதிச்சிருக்காங்க, தமிழ்நாட்டில் எவ்வளவு நீரிழிவு நோய் பாதிச்சிருக்காங்கன்றதெல்லாம் வேல்யூவான பாயிண்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு கேள்வி. இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் எக்ஸாக்டாக எழுதுனீங்கன்னா அதிகபட்சமாக இப்போ 10 மார்க் இருக்குன்னா அதிகபட்சமாக 8 மார்க்கு 9 மார்க் கூட தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டின் பேப்பரை ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.